வணக்கம் வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். நீங்க பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அண்டர் 10Kல வந்துட்டு மொபைல் ஃபோன் லான்ச்சஸே ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க பிராண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 10Kல மோட்டோல வந்து புதுசா G13 அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அண்டர் 10Kக்கு இந்த ஃபோன் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். மோட்டோவோட ஃப்ரண்ட்ல அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மோட்டோ G13 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் திருப்பினோம்னா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு கீழே 2 ஸ்பெக்கையும் லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்ல வந்து பார்த்தோம்னா பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் பாக்ஸ்ல கண்டென்ட்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பார்த்தோம்னா ரேம் அண்ட் கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்க இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை வந்து ஆன் பண்ணிடலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸுமே போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபிட்டா இருக்கு. கீழே இருக்க இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம்னா யூசர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எக்ஸெக்டர் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு. அண்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது PMMA மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் டிசைன்ல பிளாஸ்டிக் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல சைடு ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. 8.19 mm திக்னஸ்ல வந்து வருது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 182 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் எடுத்து யூஸ் பண்ணும் போதெல்லாம் பெரிய லெவல்ல வெயிட் இருக்க ஃபீலே வந்து இல்லை, நல்லாவே இருக்கு. ஃப்ரண்டோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும் நீங்க பார்க்கறதுக்கு. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பு அண்ட் சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்கு. அண்ட் பாட்டம்ல கொஞ்சம் அதிகமாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேட் சாக்கோல் அப்படின்ற ஒரு கலர் தான் நம்ம கையில் இருக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. இதுல IP52 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. தெரியாம தண்ணி எல்லாம் வச்சு தெளிச்சிருது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் HD பிளஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சுவல் டிஸ்ப்ளே தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆட்டோல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 to 90Hz உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கன்சப்ஷன் நல்லாவே இருக்கும். டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 576Hz வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால நீங்க கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் எவ்வளோலாம் மென்ஷன் பண்ணல. நீங்க ஜஸ்ட் வந்து வெயில் எல்லாம் கொண்டு போய் வச்சு வியூ பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கு. டிஸ்ப்ளே வைஸ் பார்க்கும்போது ஓவராலா டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், டீப் பிளாக் உங்களுக்கு வியூவிங் ஆங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மோஸ்ட்லி இந்த அண்டர் 10K பட்ஜெட்ல ஒரு சில போன்ஸ்ல வந்து ஃபுல் HD பிளஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் அடாப்டிவ் எல்லாம் நீங்க வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 4G சிம் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிளா வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டம்ல மைக்கு டைப் சி போட்டு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பீக்கர் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க இயர் பீஸும் உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிறனால ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து உங்களால கேட்டுக்க முடியுது. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனே உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகுது. சோ ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதே போல நீங்க ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அதே போல பேக் சைடு எடுத்துக்கிட்டோம்னா 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில போட்டோஸ் நீங்க வந்து பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல. நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 10 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லயே வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமா 1.5 நாளைக்கு வந்து நிக்கும். இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க ப்ராமிஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் உங்களுக்கு வரும். இந்த Android 13 ல இருந்து 14 அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும் அப்படி சொல்றாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஒரு சின்ன குறையா நான் பார்த்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோட்டோல வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ்க்கு தனியா ஒரு ஃபோல்டர், அந்த மாதிரி ஃபோல்டரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் எல்லாம் நீங்க அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியுது. சோ கொடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுத்துருக்காங்க. இந்த OSல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சரா நிறைய வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து இது போல ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் லைட் ஆகும். அதே போல ஷேக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G85 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு 2-3 போன்ல வந்து பார்த்துருக்கலாம் அண்டர் 10Kல இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போன்ஸ்ல எல்லாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க குட்டி குட்டி கேம்லாம் விளையாண்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். கேமர்ஸ்க்கு பெரிய லெவல்ல எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் வந்து நீங்க COD அது மாதிரி ஏதாவது பெரிய பெரிய கேம் விளையாண்டீங்கன்னா
கம்மி கிராஃபிக்ஸ்ல விளையாடும் போது நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஷார்ட்ஸ் இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இல்லாட்டி வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் அதிகமா பாக்குறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு லேக்குமே இல்லாம இருக்கும். ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 அந்த பிரைஸ் போட்டிருக்காங்க. அண்டர் 10Kல எனக்கு ஒரு பெஸ்ட் மொபைலா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இதை கூட சூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். பை.